ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன். கல்யாணம் ஆகி நாங்கள் போய் இந்த கோயில் வாசப்படியில் தான் இறங்கணும். பஸ்ஸை விட்டு இறங்கி திரும்பினேன். சின்ன கொட்டாய், அதுக்குள்ளே அம்மா, சின்னதாக ஒரு மண்டபம், அதுக்குள்ளே அம்மா இருந்தாங்க. அப்படியே சென்னைக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் இந்த அம்மாவை தான் தரிசனம் பண்ணேன். இன்றைக்கு வரைக்கும் இந்த அம்மாவை தான் தரிசனம் பண்ணுறோம். எல்லா கோயிலுக்கும் போவேன், ஆனால் இந்த அம்மாவை ரொம்ப ஸ்பெஷலாக கும்பிடுவேன். இன்றைக்கு வரைக்குமே இந்த அம்மா தான் எங்களுக்கு. வருஷம் ஆனால் ஒரு புடவை எடுத்து வச்சு பொங்கல் வச்சு வாரம் போவோம். மாதத்தில் ஒரு நாள் அர்ச்சனை பண்ணுவோம். வருஷம் ஒரு நாள் நினச்சக்குள்ளே புடவை எடுத்து அம்மாவுக்கு கொடுப்போம், மாலை வாங்கி போடுவோம். அதுவும் அப்பப்போ மனசு திருப்தியாக ஒன்று செஞ்சிருவோம் சந்தோஷமாக. ஆனால் ஆடி மாதம் தை மாதம் கட்டாயம் சக்கரை பொங்கல் வச்சுருவோம். வச்சு அங்கேயே எல்லாருக்கும் கொடுத்துட்டு வந்துடுவோம். அந்த இது வாங்கிட்டு போவோம், பொங்கல் தரது, அதில் வச்சு எல்லாருக்கும் கொடுத்துட்டு கொஞ்சமாக நம்ம வீட்டில் குடியிருக்கிறவங்களையும் எல்லோரையும் கூப்பிடுவோம். வராதவங்களுக்கு